Hi, hello, good evening, my dear children. How are you all? I hope you are doing good, studying well. This is Matilda, Faculty of Science and English. Today we are going to see English videos. I am giving mixed question, whether it is a phrasal verb or idioms and phrases, and also conversations all together. Mixed question I am giving you. Please subscribe the channel and share it those who are need it. Okay. Let me motivate you and me also. You can't always control what happens, but you can control how you respond. That's where your power is. ஓகேங்களா, அதாவது what is happening in this country or in your situation, you are not supposed to control everything, but how to respond, that is the power is determined, right? Let's go to video. Okay, phrasal verbs are a key part of everyday language, and understanding them will make your conversations more natural and effective. Let's get started. ஓகேங்களா, அந்த ப்ரீசல் வேர்ப்ன்றது என்ன அப்படின்னாக்கா, வேர்பு கூட நம்ம வந்துட்டு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, வேர்பு கூட சம் அதர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது கம்ப்ளீட்டாக வேர்பிலேருந்து மாறுபட்டு வேற ஒரு மீனிங்கை தரும். சரிங்களா, கால் ஆஃப் அப்படின்னாக்கா நம்ம ஒர்க் பண்ணது போதும், கால் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. சரிங்களா, பிரேக்கப்னா என்னது, பிரேக்ன்றது வேற, பிரேக்கப்னா என்னது, உடைத்தெறிதல் அந்த மாதிரி இல்லையா. ஸோ அந்த மாதிரி பொருளுடைய ப்ரீசல் வேர்ப்ஸை பார்க்கலாம். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு ப்ரேசல் வேர்பு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். ப்ரேசல் வேர்புன்றது ஒரு வேர்ப் இருக்கும், அது கூட வந்துட்டு நம்ம ப்ரிப்போசிஷன் அந்த மாதிரி சேர்த்து எழுதுவோம். ப்ரிப்போசிஷன் ஆர் அதர் வேர்ட்ஸ் போட்டு எழுதுவோம். சரிங்களா, ஓகே. மீனிங் வந்து பார்த்திங்கன்னா, பிக் அவுட்டுக்கு டு ஈட் எ லாட் ஆஃப் ஃபுட் இன் கிரீடி மேனர் அப்படின்னு அர்த்தம். நிறையா சாப்பிடுவோம் இல்லையா, சம்டைம்ஸ் ஃபங்க்ஷன்ஸு, வெட்டிங்ஸு அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வரும்போது நிறையா சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பிக் அவுட். ப்ரேசல் வேர்ப் அதில் சொன்னாக்கா நம்ம வந்து பிக் அவுட் அப்படின்போம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, வி பிக்டு, இது வந்து வேர்ப் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. பிக்டு ஈடி சேர்த்துருக்காங்க பாருங்கள், 2G எழுதி ஈடி சேர்த்துருக்காங்க. இது வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. வீணா நாங்கள். ஓகேங்களா, வி பிக்டு அவுட் அட் தி பஃபே. பஃபே அப்படின்னாக்கா இது பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸு, நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு சர்டன் அமௌண்ட் கொடுத்துட்டிங்கனாக்கா யூ ஹேவ் டு ஈட் எவ்ரி திங், எல்லா ஃபுட்லையும் டேஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், பஃபே சொல்லுவாங்க. ஓகேங்களா, லாஸ்ட் நைட்டு வி பிக்டு அவுட் அட் தி பஃபே லாஸ்ட் நைட் அப்படின்னா நிறையா நாங்கள் வந்து இந்த கிரீடி மேனாக நிறையா சாப்பிட்டுட்டோம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்ற மாதிரி மீனிங்கே. சரிங்களா, பிக் அவுட். ஓகே, டென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்ட் டென்ஸ் சொல்லியிருக்காங்க. அவுட் அட் தி, அட்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துட்டு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் பிளேஸ் சொல்கிறதால அட் வரும். தன்றது உங்களுக்கு தெரியும், டெஃபினட் ஆர்டிகல்ஸ். ஓகே, பஃபே வந்து நவுனு, நைட்டும் பஃபே வந்து நவுனு, லாஸ்ட் நைட்டு. ஓகேங்களா, ஓகே. பேன் அவுட் அப்படின்னாக்கா டு டர்ன் அவுட் வெல். ஓகேங்களா, டு டர்ன் அவுட் வெல் அதுவும் புரியலனாக்கா ஆறுனா இதுலனா இது, ஹேவ் எ சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம். ஒரு விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டு, ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க தொடர்ந்து நல்ல இன்டென்ஷனோட, அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஹேவ் எ சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் கிடைக்கும், அந்த மாதிரி மீனிங்கில் சொல்கிறது. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ஹோப் திஸ் பிளான் வில் பேன் அவுட் அண்ட் லீட் அஸ் டு சக்ஸஸ். ஓகேங்களா, ஓகே. பேன் அவுட்னா சக்ஸஸ்ஃபுல், ஹேவ் எ சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம். ஒரு விஷயத்துக்காக ஒரு வந்து சக்ஸஸ்ஃபுல் வெற்றிகரமான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு தான் பேன் அவுட் அப்படின்பாங்க. பேன் அவுட் டு டர்ன் அவுட் வெல், ஹேவ் எ சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம். லெட்ஸ் see the tenses. ஓகேங்களா, ஐ ஹோப்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஐனா நாம் இல்லையா. ஐ ஹோப் திஸ் பிளான்னா எந்த பிளானு, பிளான் இஸ் எ நவுனு. ஓகேங்களா, பிளான் இஸ் எ நவுனு. எந்த மாதிரியான பிளானு, இந்த ஏன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா திஸ்ஸு தட்டு, இங்கே பாருங்கள், திஸ்ஸு தட்டு, தோஸு தீஸு. ஓகேங்களா, தோஸு தீஸு இது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்பாங்க. இப்போ நவுனுக்கு முன்னாடி இது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் தான். ஓகேங்களா, ஐ ஹோப்ன்றது வந்து வேர்பு. ஓகேங்களா, ஹோப்
Okay, I hope this plan will எங்க வரும் future tenseல வரும். Will pan out, have a successful outcome, pan out and lead us. Asனா including ourselves. ஓகேங்களா, objective pronoun சொல்லுவாங்க. as வந்து objective ஸ்டார்டிங்ல வராது, ஸ்டார்டிங்ல வந்துட்டு வீன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, வீன்னு சொல்லுவோம், ஐன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து as வந்து objective pronoun சொல்லுவோம். objective pronoun அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, லீட் அஸ் டு சக்ஸஸ். மூமெண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு விஷயம்னா அது அதனை நோக்கி நகர்கிறது அப்படின்றது தானே தமிழில். டு சக்ஸஸ், லீட் அஸ் டு சக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே, ஐ ஹோப் திஸ் கிளியர். திஸ் வந்துட்டு எப்படின்னாக்கா இங்கே இருக்குது சிங்குலரு, தட்டுனா சிங்குலர் தான் அங்கே இருக்கிறது. ஓகே, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டூ ஃபார் அவேவாக இருந்தாக்கா ஃபாரஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு சொல்லுவோம், இந்த நியரஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டுமே சிங்குலர் தான். ஓகேங்களா, தோஸ் வந்து ப்ளூரல். ஓகேங்களா, தோஸ் வந்து ப்ளூரலு, அங்கே இருக்கிற பொருள் தூரமாக இருக்கிற பொருளுக்கு தோஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். தீஸ்னா ப்ளூரல் தான், இங்கே இருக்கிற பொருளுக்கு நம்ம சொல்லுவோம், பக்கத்தில் இருக்கிற பொருளுக்கு தீஸ்ன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஃபோர் வேர்ட்ஸ் கால் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்க, பட் இட் அப்படின்னாக்கா டு இன்டரப்ட் எ கான்வர்சேஷன் ஆர் எ சிச்சுவேஷன். டு இன்டரப்ட் ஏ கான்வர்சேஷன் ஆர் சிச்சுவேஷன். ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் சொல்லும்போது நடுவில் வர்றதுக்கு தான் நம்ம பட் இட் அப்படின்போம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ didn't like how he buttered in while I was explaining my ideas அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, பட் இட் அப்படின்னா குறுக்கிடுதல். தமிழில் வந்து பட் இட்னா குறுக்கிடுதல். டு இன்டராக்ட் எ கான்வர்சேஷன் ஆர் சுச்சுவேஷன். ஒரு கான்வர்சேஷன் போய்ட்டு போது டக்குன்னு ஒருத்தவங்க வந்து குறுக்கிடுவாங்க. மேபி யூ didn't like that, அந்த சுச்சுவேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்டராக்ட்ன்ற வார்த்தைக்கு பதிலாக பட் இட் அப்படின்னா குறுக்கிடுதல். ஓகேங்களா, ஓகே, டென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டென்சஸ் வேறு will change the color. ஓகே, it did notனா என்னது, பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஐ டிட் நாட் லைக் ஹவ் ஹீ பட்டர்ட். இங்கே பட் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரெசன்ஸில் இருக்குது, இது வந்து பட்டர்ட் இடி சேர்த்துருக்காங்க இல்லையா, அப்போ இதுவும் பாஸ்ட் டென்ஸ். இது பாஸ்ட் டென்ஸ் இருந்தாக்கா இதுவுமே பாஸ்ட் டென்ஸில் தான் வரும். இன் வைல்னா அப்போது நான் பேசிக்கொண்டு இருந்த போது, வைல் அந்த சமயத்தில். வயலுக்கு தமிழில் என்னன்னாக்கா அந்த சமயத்தில். ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங், நான் இதை எப்போ குறுக்கிட்டாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது. ஐனா நான், வாஸ்னா ஐன்றதால இங்கே வாஸ் வந்திருக்கு. ஐன்றது சிங்குலர் சப்ஜெக்ட் பக்கத்தில் வாஸ் தான் வரும். வாஸ்ன்றது பாஸ்ட் டென்ஸ். எக்ஸ்பிளைனிங் V1 கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதியிருக்காங்க. ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் மை ஐடியா. யாருடைய ஐடியா? ஐடியான்றது அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ராக்ட் நவுனு? அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா பார்க்க ஐடியாவை நீங்கள் பார்ப்பீங்களா, ஐடியாவை வந்து உணர தான் முடியும். ஐடியாஸை வந்து உணர முடியும், பார்க்கவோ கேட்கவோ முடியாது, ஃபீல் பண்ண முடியும். அதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட்னா பார்க்க முடியாத ஒன்று. ஓகே, கன்க்ரீட் ஐடியாஸ்னால் நீங்கள் தொட்டு உணரக்கூடிய பொருள், கன்க்ரீட் மெட்டீரியல்ஸ். சரிங்களா, ஓகே. ஐ டிட் நாட் லைக் ஹவ் ஹீனா அவன், ஹீ பட்டர்ட் இன் வைல். ஓகேங்களா, இன் வைல் ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் ஐடியா. இது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் முன்னாடி பொசசிவ் அட்ஜெக்டிவ். மை ஐடியா, என்னுடைய ஐடியா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் மை ஐடியான்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிளைனிங் V1 கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதியிருக்கோம். ஐ வந்ததால் சிங்குலராக இருக்கிறதால வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, டென்ஸுக்குன்னு நம்ம தனியாக கிளாஸஸ் எடுக்கல. டென்சஸ் வந்துட்டு ஃப்ளோ வித் த கண்டெக்ஸ்டோட நம்ம அது கூட படிச்சுக்கலாம். ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் தி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாமே டென்ஸ் ஓரளவுக்கு தெரியும், நம்ம இதிலே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஓகே. பேன் அவுட் அப்படின்னாக்கா டு டர்ன் அவுட் வெல். ஓகேங்களா, டு டர்ன் அவுட் வெல் அதுவும் புரியலனாக்கா ஆறுனா இதுலனா இது. ஹேவ் எ சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம். ஒரு விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டு, ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க தொடர்ந்து நல்ல இன்டென்ஷனோட, அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஹேவ் எ சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் கிடைக்கும், அந்த மாதிரி மீனிங்கில் சொல்கிறது. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஹோப் திஸ் பிளான் வில் பேன் அவுட் அண்ட் லீட் அஸ் டு சக்ஸஸ். ஓகேங்களா, ஓகே. பேன் அவுட்னா சக்ஸஸ்ஃபுல், ஹேவ் எ சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம். ஒரு விஷயத்துக்காக ஒரு வந்து சக்ஸஸ்ஃபுல் வெற்றிகரமான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு தான் பேன் அவுட் அப்படின்பாங்க. பேன் அவுட் டு டர்ன் அவுட் வெல் ஆர் ஹேவ் எ சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம். லெட்ஸ் see the tenses. ஓகேங்களா, ஐ ஹோப்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஐனா நாம் இல்லையா. ஐ ஹோப் திஸ் பிளான்னா எந்த பிளானு? பிளான் இஸ் ஏ நவுனு. ஓகேங்களா, பிளான் இஸ் ஏ நவுனு. எந்த மாதிரியான பிளான்? இந்த வகையான டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா திஸ்ஸு தட்டு, இங்கே பாருங்கள், திஸ்ஸு தட்டு, தோஸு,
these, ஓகேங்களா, தோஸ், தீஸ், இது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்பாங்க. இப்போ நவுனுக்கு முன்னாடி இது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் தான். ஓகேங்களா. ஐ ஹோப்ன்றது வந்து வேர்பு. ஓகேங்களா. ஹோப். ஓகே. ஐ ஹோப் திஸ் பிளான் வில் எங்கே வரும், ஃபியூச்சர் டென்ஸில் வரும். வில் பேன் அவுட், ஹேவ் ஏ சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம், பேன் அவுட் அண்ட் லீட் ஆஸ்னா இன்க்ளூடிங் அவர் செல்ஃப். ஓகேங்களா. ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்னு சொல்லுவாங்க. ஆஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் ஸ்டார்டிங்கில் வராது. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வீன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. வீன்னு சொல்லுவோம், ஐன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து ஆஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. லீட் ஆஸ் டு சக்ஸஸ், மூமெண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு விஷயம்னா அதனை நோக்கி நகர்கிறது அப்படின்றது தானே தமிழில். டு சக்ஸஸ், லீட் ஆஸ் டு சக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஓகே. ஐ ஹோப் திஸ் கிளியர். திஸ் வந்துட்டு எப்படின்னாக்கா இங்கே இருக்குது சிங்குலரு. தட்டுனா சிங்குலர் தான், அங்கே இருக்கிறது. ஓகே. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டூ ஃபார் அவேவாக இருந்தாக்கா ஃபாரஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு சொல்லுவோம். இந்த நியரஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டுமே சிங்குலர் தான். ஓகேங்களா. தோஸ் வந்து ப்ளூரல். ஓகேங்களா. தோஸ் வந்து ப்ளூரலு, அங்கே இருக்கிற பொருள், தூரமாக இருக்கிற பொருளுக்கு தோஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். தீஸ்னா ப்ளூரல் தான், இங்கே இருக்கிற பொருளுக்கு நம்ம சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிற பொருளுக்கு தீஸ்ன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஃபோர் வேர்ட்ஸ் கால் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்பு வந்து சாலோ ஆப். சாலோ ஆப்னா முழுவதுமாக முழுங்கி விடுதல், முழுவதுமாக விழுங்கி விடுதல், விழுங்கி விடுதல்னு அர்த்தம். ஓகே. டு அப்சர்வ் பண்ணுறது, அல்லனா என்கல்ஃப் பண்ணுறது. இப்போ அமீபாலாம் ஒரு செல் உயிரினெலாம் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு இப்போ ஃபுட் இருக்கும்போது இப்போ வந்து பாருங்கன்னா லேக்கு குளத்துலலாம் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த அமீபா. வந்து அதுக்கான இறையை வரும்போது என்கல்ஃப், ஃபுல் பாடியும் இந்த உணவை வந்து அப்படியே விழுங்கிடும். அதுக்கு தான் ஃபுல்லாக ஒரு பொருளை விழுங்குதலுக்கு தான் என்கல்ஃப்னு பேர். ஓகேங்களா. என்கல்ஃப்னா முழுவதுமாக, தமிழ் எழுதிடுவோம். முழுவதுமாக விழுங்குதல். ஓகேங்களா. அதுதான் மீனிங் என்கல்ஃப், கம்ப்ளீட்லி, முழுவதுமாக. ஓகேங்களா. எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள் பாருங்கள். த வேவ்ஸ், அலை. ஓகே. த வேவ்ஸ் சாலோட், முழுங்கி விட்டது. சாலோட் அப் த ஸ்மால் போட் ஆஸ் த ஸ்டோம் வந்துட்டு இந்த வேவ்ஸை வந்து புயலை, குறைந்த காற்றழுத்தின் விளைவாக தானே அந்த கடலுக்குள்ளே ஒரு ஸ்டோம்ஸ் க்ரியேட் ஆகும் இல்லையா, அதுதான் சூறாவளி போல் வரும் இல்லையா, அது மாதிரி க்ரியேட் ஆகி இந்த ஸ்மால் போட் வந்து அதில் வந்து என்கல்ஃப் ஆகிவிட்டது, மூழ்கி விட்டது. ஸ்மால் போட் வந்து கடலில் மூழ்கி விட்டது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா. அப்படி தான் இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா. லெட் மீ சி டென்சஸ் பாருங்கள். த வேவ்ஸ், த வந்து டெஃபினிட் ஆர்டிக்கல், அகெயின் டெஃபினிட் ஆர்டிக்கல், வேவ்ஸ். ஓகேங்களா. அலை, சாலோடு, ஈடி இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய வேர்பு. ஓகே. வேர்பு. அப்போ வந்து ப்ரிப்போசிஷன் த, திருப்பியும் வந்து த வந்திருக்கு. எந்த வகையான போட்டு, ஸ்மால் போட்டு. போட் இஸ் ஏ நவுனிங்க, போட் இஸ் ஏ நவுனு. எந்த மாதிரியான போட்டு, ஸ்மால் போட்டு, சின்ன போட்டு. தட் இஸ் அவர் அட்ஜெக்டிவ். சரிங்களா. இங்கே பாருங்கள் ப்ரிப்போசிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டெஃபினிட் ஆர்டிக்கல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு அட்ஜெக்டிவ் இருக்குது, அதுக்கப்புறம் போட்டிருக்கு. ஆஸ் த ஸ்டோம் சைட், ஸ்டோம்ன்றது புயல், ஹீட்டுன்றது வேர்ட். ஓகே. ஓகே. சூ அவுட் அப்படின்னாக்கா டு ஸ்கோல்டு சம்படி. ஓகே. ரிப்பேர்மெண்ட் அப்படின்னாலும் வந்துட்டு அதே மீனிங் தான். ரிப்பேர்மெண்ட்னாலும் உங்களுக்கு ரொம்ப வந்து கோவமாக இருக்கிறது அப்படின்றத, ஸ்கோல்டு பண்ணுறது ரொம்ப கோவமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சம்மோன் ஆர்ஷ்லி, டு ஸ்கோல்ட் ஆர் ரெப்ரமெண்ட் சம்மோன் ஆர்ஷ்லி. இங்கே பாருங்கள். ஐ திங்க் ஹீ மேட் சம் மிஸ்டேக்ஸ், தட்ஸ் ஒன்லி இஸ் ஸ்கோல்டட் பை ஹிம். ஓகேங்களா. அது மாதிரி அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா த டீச்சர் சீவ்டுனாலும் உங்களுக்கு அதுதான். இந்த சீவ்டு அவுட் அப்படின்னா இஸ் அன் இன்ஃபார்ம்டு ப்ரேசல் வேர்ப் தட் மீன்ஸ் டு கிரிட்டிசைஸ் சம்மோன் ஆங்கர்லி ஃபார் டூயிங் சம்திங் இஸ் ராங். ஓகேங்களா. சீவ்டு அவுட்னாலும் ஆங்கர், கோவமாக ஒருத்தர் திட்டுறது. ஓகேங்களா. டு ஸ்கோல்ட் ஆர் ரெப்ரமெண்ட் டு சம்படி பிகாஸ் ஹி மேட் சம் மிஸ்டேக்ஸ், அதனால் அவங்க திட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். த டீச்சர் சீவ்டு அவுட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் பீயிங் லேட் ஆனதுக்கு வந்து அவங்க திட்டுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா. ஓகே. Let me see the tenses. The teacher, the is a definite article. Teacher is a noun. Cheeved out. இந்த chew பக்கத்தில் ed சேர்த்துருக்காங்க, அதனால் நம்மளது வந்து பாஸ்ட் டென்ஸ்னு அர்த்தம். ஓகே. V2 பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. திருப்பி வந்து த வந்திருக்கு. த ஸ்டூடெண்ட்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸ் யார்? ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நவுன். ஓகே. ஃபார் எதுக்காக அவங்க டீச்சர் வந்து ச்சூட் அவுட் ஆனாங்க? ச்சூட் அவுட்னா எதுக்காக ரொம்ப வந்து ஃபியூரியஸ் ஆனாங்க? ஆங்கருக்கு இன்னொரு மீன் வந்து ஃபியூரியஸ். ஃபியூரியஸ்னால் கடும் கோபத்தில் இருக்கிறது. ஆங்கர் தமிழ் வந்து கோபம். கோபம்ன்றது சர்டன் லிமிட்டு. ஃபியூரியஸ் வந்து அப்படியே காட்டி எரிக்கிற மாதிரியான ஒரு கோபம் இருக்குதுல்ல, அதுதான் ஃபியூரியஸ்ன்னு பேர். என்னது? ஃபியூரியஸ். அகைன் ஐ எம் ரைட்டிங் ஃபியூரியஸ். ஓகேங்களா? ஃபியூரியஸ், ஆங்கர் இதெல்லாம் கோபத்தின் வெளிப்பாடு. சீவ்ட் அவுட் நல்லா வந்துட்டு திட்டினார்கள், கோபத்தை ஸ்கோல்டு பண்ணாங்க. ஓகே. எதுக்காக ஸ்கோல்டு பண்ணாங்க டீச்சர்? ஃபார் பீயிங் லேட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்னால் நான் சொல்லியிருக்கேன் ப்ரிப்போசிஷனு. ப்ரிப்போசிஷன் வந்து ஃபார் வந்து அதற்காக. ஃபார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அதற்காக. ஆஃப் வந்து பிலாங்கிங். ஓகேங்களா? ஃபார் வந்து அதற்காக. ஓகேங்களா? எதற்காக திட்டினார்கள் டீச்சரு? ஃபார் பீயிங் லேட் ஆனதுக்கு திட்டினார்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த பிக்சரை வந்து யூ கேன் ரிலேட்டட் டு திஸ். ஓகே. chew out, to scold or reprimand someone harshly. The teacher chewed out the student for being late. ஓகே. சூ ஓவர் ஃபஸ்ட்டு சூ அவுட்டுன்னு பார்த்தோம். இது வந்து சூ ஓவர் அப்படின்னாக்கா உன்னை பற்றி நம்ம ஒரு சிந்தனையை பற்றி அசை போடுதல். ஓகேங்களா? கவுலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு புல்லெல்லாம் மேலோட்டமாக மேய்ஞ்சிட்டு முழுங்கிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் உட்காந்துட்டு திருப்பி ரீகேட்டு திருப்பியும் உள்ளேருந்து எடுத்து அந்த வந்து சூ பண்ணிகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? மாடு வந்து அசை போட்டுகிட்டே இருக்கும். அது போல் தான் சூ ஓவர். ஒரு 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 சிந்தனையை பற்றி ஆழமாக ஒரு ஆழமாக திங்க் பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் சூ ஓவர். ஓகேங்களா? இன்னொன்று வந்து தமிழில் மெல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, சாப்பாடு நல்லா மென்று சாப்பிடு அப்படின்வாங்க. அதுக்கும் நம்ம சூ சொல்லலாம். இங்கே வந்துட்டு திங்க் பண்ணுறது, டு திங்க் அபவுட் சம்திங் கேர்ஃபுல்லி. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், ஐ நீட் டு chew over your proposal before making a decision. நீங்கள் ஒரு ப்ரொபோசல்னால் ஒரு பிளான் கொடுத்துருக்கீங்க, ஒரு டிசிஷனை கொடுத்துருக்கீங்க. அந்த பிளானை பற்றி நான் திங்க் பண்ணணும் அப்படின்றது தான். ப்ரொபோசல்னால் என்னது? ப்ரொபோசல்ன்றது ஒரு வகையான நவுனு. சரிங்களா? ஒரு வகையான நவுனு. ஓகே. ப்ரொபோசல் நவுனாக இருந்தால் அப்போ வேர்பாக இருக்கும்போது எப்படி எழுதுவீங்க? ப்ரொப்போஸ். இந்த மாதிரி அது இருந்திருந்தாக்கா அதுக்கு பேர் வந்து வேர்பு. இப்போ ப்ரொப்போசல்னு இருக்குது, அதுக்கு தான் நவுனு. ஓகேங்களா? இங்கே வந்து ஈடி போட்டு எழுத முடியும்ல, அதனால் ஒரு வேர்டு வந்து ப்ரெசண்ட்லேயும் பாஸ்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் எழுத முடியும்னாக்கா அதுதான் அவங்களுடைய வேர்பு. ப்ரொப்போஸ்டுன்றது வேர்பு, ப்ரொப்போசல்ன்றது நவுனு. சரிங்களா? ப்ரொப்போசல்ன்றது ஒரு பிளான், ஒரு 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 ப்ராஜெக்ட், ஒரு பிளான். அதை பற்றி நான் வந்து நல்லா சூ பண்ணணும், சூ ஓவர், அதை பற்றியான ஒரு திங்கிங் எனக்கு நான் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு சென்ஸில் வரும். சரிங்களா? ஓகே. லெட் மீ சி டென்சஸ். வாட் ஆர் த டென்ஸ் யூஆர் யூஸ்டு பை ஐ நீட்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கும்போதே தெரியுது. லெட் மீ சி. ஐ நீட் எனக்கு தேவை. ஐ நீட் டு சூ ஓவர் யுவர் ப்ரொப்போசல் உங்களுடைய பிளானு. பிஃபோர்னா உங்கள் ப்ரொப்போசலை வந்துட்டு சரின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மேக்கிங் ஏ டிசிஷன் இஸ் எ நவுன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஆர்டிக்கலுக்கு அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நவுன் தான். அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு க்ளூ, SION வர்றது எல்லாமே நவுன் தான். சரிங்களா? இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் வந்திருக்கு. இன்டெஃபினிட். A is a indefinite article. அதுவும் இல்லாமல் D is a consonant sound, D. ஓகே. ப்ரொப்போசல் பிஃபோர் மேக்கிங் த டிசிஷன்ஸ். சரிங்களா? ஓகே. லாஸ்ட் ப்ரேசல் வேர்ப், நாட் பட் நாட் லீஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன், வேர்பு பக்கத்தில் ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்குது, ப்ரேசல் வேர்ப். இது ஒரு தனியான மீனிங் கொடுக்கும், இது ஒரு தனியான மீனிங் கொடுக்கும். பட் ரெண்டும் சேர்ந்து நம்ம சொல்லும்போது அது வேறு மாதிரியான மீனிங் கொடுக்கும். சரிங்களா? தட் இஸ் கால்ட் ப்ரேசல் வேர்ப். ஓகேங்களா? ஓகே. எக் ஆன்ன்றதுக்கு என்னது? அதாவது இது வந்து லிட்ரலாக பார்த்தாங்கன்னா எக்கு ஆன், எக்கு மேலே. தட் இஸ் நாட் ரியலி. வாட் இஸ் சென்ஸ் தட் இன் இங்கிலீஷ்? டு என்கரேஜ் someone to do something. கம்மா இருக்கிறதால you can pose and often something risky or unwise. ஆர்னா என்னது? ரிஸ்கி இல்லைன்னா அன்வைஸ். அதாவது டு என்கரேஜ் someone to do something, often something is risky. ஒரு சிலர்லாம் வந்து டெய்லியும் ஏதோ ஒன்று ஒரு மொனாட்டனஸாக இருக்கும் இல்லையா? மொனாட்டனஸ்னால் என்னது? ஒரு ரெகுலராக ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக இர்ரெகுலர் பேட்டர்ன் எடுப்பாங்க, யூனிக்காக ஒரு வந்து டிசிஷன் எடுப்பாங்க இல்லையா? அதுக்கு வந்துட்டு நம்ம ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெகுலர் ஜாப் பார்த்துட்ருக்காங்க 9 to 5, அதை குவிட் பண்ணிவிட்டு சம்திங் மக்களுக்காக ஒன்று செய்யணும்னு வரும்போது அது ரிஸ்கி, அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இயர் இஸ் கிவன் அன்வைஸ் பட் இட் இஸ் பட் ஜென்ரலி யாராச்சும் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும்போது அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற சென்ஸு. சரிங்களா? இஸ் ஃப்ரெண்ட்ஸ் எக்டு ஹிம் ஆன் டு ஜம்ப் இன் டு தி பூல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹர் ஃப்ரெண்ட்ஸ் எக்டு ஹிம் ஆன் டு ஜம்ப் இன் டு தி
பூல். என்கரேஜ் பண்ணுறதுக்கு பூல்னா ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் அந்த மாதிரி சென்ஸில் வரும். சரிங்களா? ஓகே. எக் ஆன்னா என்கரேஜ் பண்ணும். சம் ஒன் டு டூ சம்திங், ஆஃபன் சம்திங் ரிஸ்கி. ஓகேங்களா?